பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, என்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்காக காலடி எடுத்து வைக்கின்றீர்களோ, எப்பொழுது உற்சாகமாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எப்பொழுதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து நீங்கள் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, இல்லை என்றால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கின்றீர்களோ, இல்லை என்றால் இதை எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் அதிகமாக போராட ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உடனடியாக பிசாசானவன் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தடையை அவன் ஏற்படுத்துகிறவனாக அவன் இருக்கின்றான். எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை சோர்வுறச் செய்ய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுடைய உற்சாகத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போரிடுகின்றான். அந்த நேரத்தில் அநேகர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள், மனம் சோர்ந்து போகிறார்கள், மனம் சஞ்சலப்படுகிறார்கள். அவர்கள் இந்த ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு போய்விடுகிறார்கள். ஒரு சிலரே எத்தனை தடைகள் வந்தாலும் உறுதியாக நிற்கின்றார்கள், கற்பாறையாக நிற்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானானவன் பிரச்சனைகளை கொண்டு வர அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவன் கொண்டு வர காலம் மட்டும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிசாசுடைய காலம் முடிகிறது, அவர்கள் தேவனாலே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எனவே நாமும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அப்படியாக நாம் ஆண்டவரை தொடர்ந்து நாம் பின்னேறி ஆண்டவருக்கு பின்பாக செல்கிற பொழுது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுடையவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அநேக முதியவர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கிடைக்குமா என்று தேடுகிறார்கள். நிறைய பணம் கொடுத்து வசதியாக இருப்பதற்கு அநேக முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் இருப்பதில்லை. இங்கே நாசரேத்தில் ஒரு நல்ல ஜெபிக்கின்ற ஒரு இடம், அதை ஒட்டி அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது. இதை பார்க்கிற நீங்கள் இங்கே வந்து தங்க விரும்பவில்லை என்றால் உடனடியாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இங்கே தங்கியிருந்து பணிபுரிய நமக்கு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பாஸ்டர் மற்றும் நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. நல்ல உள்ளம் படைத்தவர்களும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிறந்த நாள் வருகிற பொழுது, திருமண நாள் வருகிற பொழுது, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நினைவு நாள் வருகிற பொழுது, இங்கே தங்கியிருக்கிற முதியவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உணவளிக்கலாம். இந்த நாளிலும் கூட கோயம்புத்தூரில் பணிபுரிகிற அன்பு சகோதரன் கெபின் மற்றும் அவருடைய அன்பு மனைவி யூஜின் அவர்கள் திருமண நாளை நமது மாளிகைக்கு வந்து அந்த அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு வந்து கொண்டாடினார்கள், முதியோர்களோடு கொண்டாடினார்கள். மிக சுவையான காலை உணவை அவர்கள் பரிமாறினார்கள். பொங்கல், இட்லி, வடை, கேசரி, சாம்பார், சட்னி, காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பிரியத்துக்குரியவர்களை, இதை போலவே நீங்களும் கூட செய்யலாம், அங்கிருக்கிற முதியோர்களை ஆதரிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாரம் சென்னையில் காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸிலும், மாலை 6 மணிக்கு BKN பாலர் கல்வி நிலையத்திலும் மிகப்பெரிய புரட்சகத்தில் இருக்குது. நமது விடுநாள் கூட்டங்கள் உண்டு. கூட்டத்து நேரத்திலே உங்களுக்கு சிறப்பான உணவுகள் உண்டு. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக தனித்தனியாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் ரூத் 2வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை திறந்து வைத்துக்கொள்வோம். ரூத் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் கவனியுங்கள். நவோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய எண்ணத்தான் ஒருவன் இருந்தான். பார்த்தீங்களா, நவோமியுடைய வாழ்க்கை பரிதாபகரமாக மாறிற்று. அதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு. பஞ்சகாலம் வந்தவுடனே இஸ்ரவேலை விட்டுவிட்டு அவர்கள் மோவாபுக்கு போனாங்க. நஷ்டமோ கஷ்டமோ, நாங்கள் இஸ்ரவேலர்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க பஞ்சகாலம் வந்தவுடனே மோவாப் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போனாங்க. எப்படி லோத்து ஆபிரகாமை விட்டு சோதம் குமரா வேண்டும் என்று தேர்வு செய்து அங்கே போய் எல்லாற்றையும் இழந்து மொட்டை மரமாய் மாறினாரோ, அதே போலவே இவர்களும் ஆண்டவருடைய காணியாட்சியை விட்டு இஸ்ரவேலை விட்டு மோவாபுகளை போனபடியினாலே, அதுவும் மோவாபுடைய பெண்களை தங்களுக்கு மருமக்களாக ஆக்கி கொண்டபடியினாலே, சம்பந்தம் கலந்தபடியினாலே தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே வந்து நவோமுடைய கணவர் மறைத்து அவருடைய பிள்ளைகள் மறைத்து ஒரு மருமகள் அவளை விட்டு போய்விட இன்னொரு மருமகள் ஆகிய அந்த ரூத்தை மாத்திரம் அவர்கள் அழைத்து கொண்டு அங்கே வராங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் ரூத் எடுத்த ஒரே ஒரு தவறான முடிவு அங்கே மிகப்பெரிய மாற்றங்களை, அழிவுகளை அங்கே அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது. சில நேரங்களில் நாமும் கூட எடுக்கிற சில தவறான முடிவுகள் இல்லைன்னா ஒரு தவறான முடிவு நம்முடைய வாழ்க்கையே அழிக்கத்தக்க அளவிற்கு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. எனவே கவனம் தேவை, எச்சரிப்பு தேவை. வாலிப மகனே, வாலிப மகள், எச்சரிப்பு தேவை. திருமணம் என்கிற அந்த காலங்கள் வருகிற பொழுது எடுக்கிற ஒரே ஒரு தவறான முடிவு வாழ்க்கையை அழித்துவிடும். முக்கியமாக லைஃப்பில் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏசப்பை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. அவரோடு கூட நம்ம இருப்போம்னா பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் கூட இருந்தால் கஷ்ட நஷ்டம் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலசரிப்படுறதுனால தான் இறுதியில் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அதுக்கு இந்த நவோமியுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒட்டைமரமாக ஊருக்கு வராங்க, சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லை, ஆண் துணை இல்லை, பரிதாபமான ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பாவம். வயசான நவோமி, இஸ்ரவேலை பற்றி எதுவுமே தெரியாத மோவாபிய மருமகளாகிய ரூத், 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. நவோமியால் இப்போ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, சொத்துக்கள் இல்லை, யாரும் இல்லை. வேணா ஆறுதலாக இருப்பாங்க. ரூத்துக்கு ஆறுதலாக இருப்பாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, ஜெபிப்பாங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். அங்கே ரூத் இஸ்ரவேலை பற்றி எதுவுமே அறியாத ஒரு பிள்ளை, அவர்களும் சேர்ந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பைபிள் டக்குன்னு போவாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. பாருங்க, போவாஸ் பெரிய பணக்காரனாக ஆஸ்திக்காரனாக இருந்தார். அவர் இதே நவோமியுடைய கணவருடைய வழிமுறையில் மிகவும் நெருங்கிய ஒரு இனத்தானாக இருந்தார் என்று சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஏங்க, நவோமிக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, கணவர் போயிட்டாரு, பசங்க போயிட்டாங்க, அவங்க விடோ ஆயிட்டாங்க, ஊருக்கு வெண்மையாக திரும்பி வந்திருக்கிறாங்க, மாறாய வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே போவாஸை காண்கிறோம், மிகப்பெரிய செல்வந்தனாக, மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக, ஏராளமான நிலங்களை உடையவராக, ஏராளமான வேலைக்காரர்களை உடையவர்களாக, கம்பீரமாக ஒரு ராஜாவை போல வாழ்ந்து வந்தார். அதே நவோமியுடைய குடும்பத்தில் அவருடைய கணவருடைய குடும்பத்தில் இனத்தானாக, வம்சத்தானாக அவர் மிகப்பெரிய ஆஸ்தியோடு வாழ்ந்தார். காரணம், அவர் எந்த காரணத்தை கொண்டும் இஸ்ரவேலை விட்டு வெளியே போகல. அதனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம்? ஆனால் அங்கே சொந்தத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த போவாஸுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை பைபிள் சொல்லுது. அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தார், மிகப்பெரிய ஆஸ்தியுடையவராக இருந்தார். அதுதாங்க ஆண்டவர். ஒருவருடைய வாழ்க்கை இப்படி போயிருக்கலாம். அதுக்காக எல்லாரையும் ஆண்டவரை மொட்டை மரமாக வச்சுருக்காரு, எல்லாரையும் ஆண்டவர் தள்ளியாக விட்டார். இல்லை, அவரை தேடுறவங்கள ஆண்டவர் உயர்த்திட்டு தான் இருக்கார். போவாஸ் மிகப்பெரிய ஆஸ்திக்காரனாக இருந்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை தேடுகிற அநேகரை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார், போவாஸாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆஸ்திகளை கொடுக்கின்றார், சொத்துக்களை கொடுக்கிறார், நிலங்களை கொடுக்கின்றார், பிஸ்னஸை கொடுக்கிறார், வருமானங்களை அள்ளி கொடுக்கிறார்.
அவர்களுக்கு வேலைக்காரர்களுக்கு கொடுக்குறார். அவருடைய காலங்கள் எல்லாம் மிகவும் வல்லமையானவைகளாக இருக்கிறது. கரங்கள் வல்லமையான கரங்களாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, ஏன் தெரியுமா? அவர்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறபடியினாலே. கர்த்தருடைய பிள்ளைனாலே இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு, பேசுகிறவங்க உண்டு, பிரசங்கம் பண்ணுறவங்களாம் உண்டு. தவிர கர்த்தருடைய பிள்ளைகளில் போவாசும் இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அங்கே லீதியால் பவுல் அப்போஸ்தலன் இந்த புது ஊருக்கு வந்து நதிக்கரையிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது லீதியாலம்மா வராங்க. ரத்தாம்பர வஸ்திரங்களை விற்கிறவங்க, பெரிய பணக்காரம்மா, கோடீஸ்வரம்மா பார்க்குறாங்க. உடனே வீட்டுக்கு கூட்டு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த நேரத்தில் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறார், தனியாக இருக்கிறார், வருமானமே இல்லாமல் இருக்கிறார். ஆனால் இங்கே அவங்க சந்திக்கிற லீதியாலம்மா வெரி பவர்ஃபுல், கிவிங் ஃபுல் சப்போர்ட் டு பால். தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பக்கம் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். போவாஸ்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார், லீதியாள்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார், சுனேமியாள்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சாலமோன் ராஜாக்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார், தாவீது ராஜாக்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் குப்பையிலும் புழுதிலும் கிடக்கிறவர்களை எடுத்து கோபுரத்திலே வைக்கின்றார். யாரெல்லாம் தன்னை விட்டு பின்வாங்க மாட்டார்கள் என்று கர்த்தர் நினைக்கின்றார். என்ன பிரச்சனை வந்தாலும் என் பையன் போக மாட்டான், என் பிள்ளை போக மாட்டான்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்னா அள்ளி அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இயேசுவை நம்பி வருகிற பொழுது, இயேசப்பாவுக்காக உறுதியாக நாம் நிற்கிற பொழுது, சோரம் போகாமல் இருக்கிற பொழுது, பிரச்சனைகளை தாண்டி அவரை நாம் நேசிக்கிற பொழுது, அப்படி மனிதனை செய்கிற பொழுது கர்த்தர் போவாசாக உயர்த்துகிறாருங்கிற நல்ல செய்தி இங்கே காண்கிறோம். உங்களையும் கூட அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அங்கே 2ஆம் வசனத்தை பாருங்கள். ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நவோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளை போ என்றாள். ரூத்தை ரொம்ப பாராட்டுறதில்ல. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரூத்துக்கு வந்து இந்த இஸ்ரேலை பற்றியோ, இந்த ஊரை பற்றியோ, மக்களை பற்றியோ, கல்ச்சரை பற்றியோ, ரிலீஜன் பற்றியோ எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, மாமி நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா 2 பேருக்குமே சாப்பாடு கிடைக்காது, நமக்கு வருமானம் இல்லை, நமக்கு பேங்க்கில் டெபாசிட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் வரல, எதுவுமே வரல, நோ இன்கம் அட்டால், உழைச்சாதான் சாப்பாடு கிடைக்கும். அதனால் நான் இப்போது வயல்வெளிக்கு சென்று யார் எனக்கு இரக்கம் காமிக்கிறாங்களோ அவங்க வயல்வெளியில் போய் அவள் சிந்துகிற அந்த அந்த ஆகாரத்தை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன், கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன் மாமி என்று தன் மாமியிடத்தில் சொல்லுகின்றார். மாமியும் போமா, சரியானபடி கைட் பண்ணுறாங்க, நீ போமா, நல்லது தானே சொல்கிறேன், சரியானபடி நீ போ, உனக்காக நான் வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி என்றால் இந்த மருமகள் ஆகிய அந்த ரூத் ஒரு மோவாபிய பெண்மணியாக இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சும்மா இருக்க முடியவில்லை, நான் போய் உழைக்கின்றேன், நான் போய் பொறுக்குகின்றேன், கதிர்களை எடுத்து வருகிறேன், யாராவது ஒருவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும், அப்படியாக நான் எடுத்துக்கொண்டு வருகிறது உங்களுக்கு தருகிறேன், நாம் சாப்பிடுவோம், நாம் இந்த பூமியிலே வாழ்வோம், நாம் சாக வேணுங்கிற அவசியம் இல்லை, தற்கொலை செய்து கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை, நாம் பூட்டி கொண்டு கிடக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை, நான் வெளியே வருவேன், நான் போய் உழைப்பேன், எனக்கு உடம்புல பலன் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், நான் போய் ஏதாவது எடுத்துக்கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு சரியான முடிவை அங்கே அந்த ரூத் எடுத்தானா. நிறைய பேர் இன்னைக்கு வீட்டை பூட்டி கொண்டே கிடக்கிறாங்க, வெளியே வர மாட்டேன், யாருடைய முகத்திலையும் முழிக்க மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன். அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. 60% அதிகமான மக்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாகவே இருக்கிறாங்க. யார் முகத்திலையும் அவங்களுக்கு முழிக்கிறதுக்கு விருப்பம் இருப்பதில்லை, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பம் இருப்பதில்லை, பூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தர் கட்டளையிட்டு நீ வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிறது வேற. நானும் கூட வீட்டிலேயே தான் இருப்பதை விரும்புகிறேன். நான் அப்படி இருக்கிறேன்னா காரணம் இருக்கிறது, எனக்கு நேரமே இருப்பதில்லை, ஜெபிப்பதற்கும் பைபிள் வாசிப்பதற்கும் இன்னும் பல காரியங்களை கவனிப்பதற்கும் நேரமே இருப்பதில்லை. இதில் அங்கங்கே போய் நின்று தேவையில்லாதபடி நின்று பேசி கொண்டிருப்பதோ உலாத்துவதற்கோ நான் அழைக்கப்படலை. அதனால தான் வீட்டில் இருக்கிறேன். ஆனால் வேலைக்கு போன நேரத்தில் நான் வேலைக்கு போகிறேன், மாளிகையில் போய் அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை கவனிக்க அதை நான் கவனிக்கிறேன், ஊழியத்துக்காக கத்தது பல இடங்களுக்கு போகணுன்னா நான் போகிறேன். அப்போ நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்முடைய உடம்புல ஏன் ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்தார்? நான் உழைப்பதற்காக.
ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்தார். ஏன் அறிவை கொடுத்தார்? எங்க போய் எதை பண்ணணுங்கிறது நாம் யோசிப்பதற்காக, திட்டமிடுவதற்காக ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்தார். சும்மா இருக்கக்கூடாது, ஒருபொழுது சும்மா இருக்கக்கூடாது. நாம் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நம்மை பிஸியாக வைத்துக் கொள்ள வேண்டும். An idle man's mind is the workshop of devil. சும்மா இருந்தவங்களுடைய தலையில பிசாசு கூடு கட்டும். கொல்லன் பட்டறை அங்கே வைத்திருக்கும் சொல்லி ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய வாழ்வில் நம்மை பிஸியாக வைத்துக் கொள்ள நாம் ரெடியா இருக்கும், உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம், நாளை வெற்றி கட்டி விடும். இவள் மோவாபிய பிள்ளையாக இருந்தாலும், கர்த்தரை அறியாத காணியாட்சிக்கு புறம்பான பிள்ளையாக இருந்தாலும், நான் உழைக்கிறேன், நான் போய் சம்பாதிக்கிறேன்னு ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம காண்கிறோம். அந்த மக்களுக்கு தெரியாது, இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, இவங்க நான் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது, நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்ல. ஓகே, கர்த்தர் என் கூட இருக்கிறேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க துணிஞ்சு போனாங்களாம். பிரித்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் சில ரிஸ்க் நம்ம எடுத்தாகணும். சில நேரங்களில் நம்ம துணிஞ்சு புறப்படணும், துணிஞ்சு வேலை செய்யணும். வழியே இல்லாத இடத்துல நாம ஒரு வழியை உண்டாக்கணும். ஏசப்பாவுக்காக நம்ம வைராக்கியமா நிற்கணும். கண்களை மூடிக்கொண்டு நாம் இருந்தால் எப்படி காரியங்கள் வாய்க்கும்? வெளியே வந்தாதான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய முடியும். அதனால அவங்க வெளியே வராங்க. இந்த மாமியும் நீ போகக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா எதுவும் சொல்லாம நீ போமா அப்படின்னு சொல்லி நல்ல பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பெரியவங்க நிறைய பேர் இன்னைக்கு சின்னவங்களை வளர விடாமல் தடுக்கிறாங்க, அவங்கள போக விடாமல் தடுக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. நிறைய பெரியவர்கள் பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் திட்டியே காலங்களில் கழிக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க. திட்ட விடத்தில் கண்டிப்பாக திட்டணுங்க, அடிக்க விடத்தில் அடிக்கணும், ஆனால் தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுக்க வேண்டும். அவர்கள் புதுமையான சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது வெரி குட்னு சொல்லி பலைன்னு சொல்லணும், கீப் இட் அப்னு சொல்லணும், உற்சாகப்படுத்தணும். அதுவும் பெரியவருடைய கடமையாக இருக்கிறது. முதல் பாதியிலே தவறு செய்த அந்த நவோமி எப்படி மோவாபுக்குள்ளே போகணும், அங்கே போய் வாழணும்னு சொல்லி தவறான முடிவெடுத்து புருஷனையும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் அழிஞ்சு போன அதே நவோமி இப்பொழுது சரியான முடிவு எடுக்கிறாங்க. போமா, கர்த்தர் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு சரியான ஒரு முடிவை இவங்க எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது வசனத்தை பாருங்கள். அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகை பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிடம் எலிமெலக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. காட் ஸ்டோரி. எப்போ ரூத் ஒரு முடிவு எடுத்து அங்கே முன்னப்பிட தெரியாத இடத்துல போய் ஒரு வயல்வெளியில் போய், நிறைய வயல்வெளி இருக்குது, கண்ணை மூடிட்டு போகிறாங்க. தற்செயலாக ஒரு வயல்வெளி நல்லா இருக்குது, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, பச்சை பசையில் இருக்குது, மனசுக்குள்ளே போகலான்னு ஒரு எண்ணம் வருது, அங்கே போகிறாங்க, போய் பொறுக்கிறாங்க. அது கரெக்டாக இந்த நவோமியுடைய கணவருடைய வம்சத்தான் ஆகிய போவாசுடைய நிலமாக இருந்தது. நிறைய பேர் பொறுக்கிட்டு இருந்தாங்க, இந்த அம்மாவும் உள்ளே போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட நிலம் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அது யாருடைய நிலம் என்றால் அது போவாசுடைய நிலமாக இருந்தது. இது தற்செயலாக நடந்த காரியம் இல்லை ஐயா, இதுதான் ஆண்டவருடைய செயல். ஆண்டவர் ரூத்தை கரம் பற்றி நடத்திட்டு போறார். அவள் திட்டம் இந்த ரூத்தையும் போவாசையும் இணைக்கணும்னு சொல்லி இருந்ததுனால, நவோமி அது மூலமா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இருந்ததுனால, நவோமி அடித்து போட்டு ஆண்டவர் அவளை தூக்கி காயங்கட்டணும்னு நினைச்சதுனால அந்த ரூத்தை அப்படியே போவாசின் பக்கமாக முன்ன பின்ன தெரியாத அந்த பிள்ளையை விளைநிலம் பக்கமாக அழைத்து கொண்டு போனார் என்று நான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். கண்ணீரோடு ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரு ஸ்டெப்பு நம்ம ஆண்டவருக்காக வைக்கும் போது 10 ஸ்டெப்பு ஆண்டவர் நமக்காக வைப்பார். என்றைக்கு ஆண்டவரை நம்பி நாம் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் காரியங்களை அவர் பொறுப்பெடுக்கிறார். அவர் உண்மையுடைய தெய்வம். காட் இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். நீங்க கர்த்தர் மேல பாரத்தை வச்சு முன்னேறணும்னு சொல்லி காலடி எடுத்து வைக்கும் பொழுது எங்க உங்களை அழைச்சிட்டு போகணும், எந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகணும், யார்கிட்ட அழைச்சிட்டு போகணும், எந்த பிஸ்னஸில் அழைச்சிட்டு போகணும், எந்த ஊழியத்தில் அழைச்சிட்டு போகணும், யாரை சந்திக்கணும், எப்படி முன்னேறணும் என்பது காரியங்களெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிற நல்லவராக அவர் இருக்கிறார். தேவன் உங்களுக்காக பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறவராக அவர் இருக்கின்றார். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். இயேசுப்பா போகும்போது சொல்லிட்டு போனாங்க, நம்முடைய காலம் இங்கே முடிந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ஸ்தலம் வேணும், ஒரு வீடு வேணும்னு ஆயத்தப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே ஒரு வீடு தேவை நமக்கு ஆயத்தப்படுத்துவார்னா, இந்த பூமியில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? இந்த பூமியில் வாலிபனை உனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? ஐயா, உங்களுக்குன்னு சொல்லி பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்த மாட்டாரா?
சிந்திக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த ரூத் மூலமாக அந்த குடும்பம் கட்டப்படணும், போவாஸை இணைக்கணும், ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதனால முன்ன பின்ன தெரியாத அந்த இடத்துலையும் கூட சரியான இடத்துக்கு கூட்டு போனார். See, many of the times in our lives, நிறைய நேரங்களில் நம்ம தற்செயலாக சில காரியங்கள் நடக்குதுன்னு நினைப்போம். இல்லை நான் ஆண்டோட சித்தப்படி தான் நடக்குது. ஆண்டு சித்தம் இல்லாமல் இது நான் உள்ள வந்துட்டேனோ, இந்த மனுஷன்லாம் சந்திச்சுட்டேனோ நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஊழியத்தில் கால் வச்சுட்டேன்னு நினைப்பீங்க. இல்லை இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆரம்பம் அற்பமாக இருக்கும், பொறுக்குகிற ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். பயத்தோடு கூட நம்ம வாழ ஆரம்பிக்கிற ஒரு காலமாக இருக்கலாம். பெரிய பணக்கார மத்தியில் போய் கையை கட்டிட்டு நிற்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கலாம். கடுமையாய் உழைக்க வேண்டிய ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் தேவனுடைய திருச்சித்தம். தேவன் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற மிகப்பெரிய நல்ல பாதை என்பதை உங்களுக்கு தாழ்மையாக நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். தற்செயலாய் உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவராலே உருவாக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். தன் எஜமானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நல்லதொரு மனவாட்டியை கொண்டு வர வேண்டும் எனப்பட்ட கட்டளையை பெற்றுக்கொண்டு தூர இடத்துக்கு போகிறார், தூர நாட்டுக்கு போகிறார் எலியேசர். அவர் அங்கே போகும்போது ஆண்டவர் கரெக்டாக ரெபேக்காலே தண்ணீர் பிடிப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். சாயந்தர நேரம் போகிற கரெக்டாக ரெபேக்கா வரார். அப்போ தான் அவர் பொருத்தனை பண்ணுறார். அவள் எனக்கு தண்ணி தரணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் கேட்காமலே தண்ணி தரணும், அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளை நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறா. உடனே பையை பிடிச்சி கொண்டு போகிறார். தேவன் நடத்துகிற காரியங்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமானவைகளாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சரியானபடிக்கு கரம் பற்றி நடத்துவார். மிகவும் அது அதிசயமாக இருக்கும். அற்புதமே அவர் நடத்துதலே என்று சொல்லி நான் காண்கின்றோம். ஆண்டுடைய பிள்ளைகளை அனுதினமும் அவர் நடத்துகின்றார். அதிசயமாய் நடத்துகிறார், அற்புதமாய் அவர் நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே மிகுந்த சோர்வோடு கூட நீங்கள் இருக்கலாம். நவோமியை போல எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு யாருமற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். பயப்படாதீங்க, தேவன் நடத்துவார். ரூத் மாறி இருக்கிற வாலிப பிள்ளைகளை, வாலிபர்களை, உழைப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நெவர் பி எ லேசி கை. சோம்பேறியாய் ஒரு காலம் நீங்கள் இருக்கக்கூடாது. சோம்பேறிகளுக்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாது, வெற்றி பெறவே முடியாது. உழைப்பதற்காக ஒப்பு கொடுங்க. பிபிஎஸ் போனீங்க, அங்கே போனீங்க, இங்கே போனீங்க, ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹவ் யூ ஆர் ஒயிலிங் அவே யுவர் டைம். உங்கள் நேரத்தின் காலத்தை நீங்கள் என்ன சொல்லி செலவழிக்கிறீங்க? தூங்கிட்டே இருக்கிறீங்களா? மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்களா? ரோட்டில் போய் பராக்கு பார்த்துட்ருக்கீங்களா? எனக்கு டைம் கிடச்சிருக்கு, நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், இத்தனை சாப்டர் வாசிப்பேன், நான் கூட்டங்களுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்மை பிஸியாக வைத்துக் கொள்வது தான். உழைத்து கொண்டே இருப்பதுதான். தேனியை போல, எறும்பை போல உழைத்து கொண்டே இருப்பது தான் மாபெரும் வெற்றியை கொண்டு வருகிறது. நம்மை உயர்ந்த அடைக்கடத்தில் கொண்டு போய் வைக்கிறது. இந்திய நாட்டின் மிகப்பெரிய அந்த பணக்காரர் அதானியுடைய பேட்டியை ஒரு நாளில் கண்டேன். அவன்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படியா செலவழிப்பீங்கன்னு சொல்லிட்டு. நான் அவரை புகழ்ந்து பேசுவதற்கு வரவில்லை, இல்லைன்னா அவரை குறை சொல்வதற்கும் நான் வரலை. நான் அன்றைக்கு நான் அவரை கவனித்தேன், அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் நான் புக்ஸ்லாம் வாசிப்பேன். வாசிக்காத நாளே இருக்காது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அந்த பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறவரை அழைச்சிட்டு வந்து காசு கொடுத்து உட்கார வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன். இந்த பிஸ்னஸை பற்றி எனக்கு சொல்லுங்கள், நெளிவு சுழிவுகளை சொல்லுங்கள், யாரெல்லாம் இதில் ஜெயித்தாங்க, யாரெல்லாம் தோத்தாங்க, ஏன் அவங்க ஜெயித்தாங்க, ஏன் அவங்க தோத்தாங்க, என்ன காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாது சொல்லுங்கள். அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். 24 மணி நேரம் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். ஏழைகளுக்கு உதவி செய்வேன். அப்படியே அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நமக்கு தெரியாது, அது நமக்கு அவசியம் அல்ல. ஆனால் அந்த மனிதன் சொன்னார், என்னை நான் பிஸியாக வைத்துக் கொள்கிறேன், நான் எப்பவும் நான் வாசித்துக்கிட்டு இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன். அது என்னை தொட்டது. பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாமும் கூட பிஸியாக இருக்க பழகுவோம். இந்த லீவு நாட்களில் கூட நீங்கள் பிஸியாக இருக்க பழகுங்க. ரூத்தை மறந்துடாதீங்க. அவன் உழைச்சிக்கிட்டே இருந்தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிஞ்சு பொறுக்கிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தான்னு சொல்லி அவளை பற்றி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா இப்போ மறுபடியும் போயிட்டான். அவன் அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, இந்த வெயிலில் நின்று பொறுக்கிக்கிட்டே இருக்கிறான். என்ன ஒரு சாட்சி பார்த்தீங்களா? வாலிப இதில் எவ்வளவு உழைக்கிறவளாக அந்த ரூத் இருந்தா.
அப்பொழுது எவ்வளோ பெரிய உயர்வு அவளுக்கு கிடைத்தது. நற்சாட்சி பெற்றால். அதனால தான் போவாஸ் இம்ப்ரெஸ் ஆகிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக உழைக்கிறவர்களாக, உழைக்க தயங்காதவர்களாக நம்ம வாழணும். நம்முடைய உழைப்பை பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகணும். நாலு பயங்கரமாக வேலை செய்வார், அந்த பையன் நல்ல உழைப்பான், அந்த மகா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு நாம் பிஸியாக இருக்கிற பொழுது நம்முடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும். தெய்வ திட்டங்கள் எளிதில் நிறைவேறும். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல செய்திகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. எவ்வளவோ ஆண்டவரை நெருக்கங்கள், தோல்விகள், நவோமியை போல எத்தனையோ இழப்புகள், இம்மத்தில் வாழுகிற நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறவர்கள் உண்டு, முதியவர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு, நடுத்தர வயது மக்கள் உண்டு, சிறுவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தத்தினால கத்தாவே இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும். அவருடைய உள்ளம் எவ்வளவு நொறுங்கி போயிருக்கிறது, அவருடைய கண்களில் எவ்வளவு கண்ணீர் வடிகிறது, அவர் எல்லா பக்கமும் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறார்கள், போகிற இடங்களிலே எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பாக இருக்கிறது, எல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. நீர்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைப்பீராக, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்ன நிலைமையில இருந்தாலும் உயர்த்தோமாலே கூடும். வழியே இல்லாவிட்டாலும் வழிகளை உண்டாக்கி கொடுக்குமாலே முடியும். அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குமாலே முடியும். இறைவா, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வியாதிகள் இப்பொழுதே மறைவதாக, என்ன வியாதி இருந்தாலும் மறையட்டும். எத்தனை வருடமாய் ஆறாத பெண்கள் இருந்தாலும் அவைகள் அப்படியே ஆறி போகட்டும், மறைந்து போகட்டும். தோளினாலே மூடுவீராக, போன் மேரோக்களை சரிப்படுத்துவீராக. ஆண்டவரே, கட்டிகளை மறைய செய்வீராக. எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் பெரிதாகாதபடி அதை அப்படியே நீ மறைய செய்வீராக, அதற்கு எல்லை வைப்பீராக. வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்களை கத்தாவே நீங்கள் மறைத்து போடுங்க, இல்லாமல் ஆக்கி போடு. ஹார்ட் அட்டாக் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. புதிய கிட்னிகளை பொறுத்துங்க, புதிய ஹார்ட்டை பொறுத்துங்க, அடைப்புகளை திறந்துருங்க, காலில் கையில் ஜாயின்ஸில் நீர் இருக்குன்னா எடுத்துருங்க ஆண்டவரை. சோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வாலிபத்தை தாருங்க. தூங்க முடியலேன்னு தவிக்கிறவர்களுக்கு எப்படியாவது இந்த இரவு நல்ல நேரத்திலேயே தாருங்க. சாப்பிட முடியாதவர்களுக்கு நல்ல சாப்பாட்டை தாருங்கப்பா. கிருபை 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 இறக்கம் இறக்கம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வழி நடத்த வேண்டும் என்று செஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்கள் எப்படியாவது நல்ல காலேஜை தேர்வு செய்து, நல்ல டிகிரி தேர்வு செய்து, அவருடைய எதிர்காலங்கள் நலமாக இருக்க, பண தேவைகளை சந்திக்க தெளிவு அவர்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம். வாலிபத்தின் பாவங்கள் சிக்கி முன்ன பின்ன தெரியாதவங்களோடு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பழகி ஓடி விடாதபடி, தங்கள் தலையில் தானே மண்ணலி போட்டு விடாதபடி, அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பைக்கு வேகமாய் ஓட்டி முட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுணப்படுற மக்களை எப்படியாவது சந்திக்கப்படுவீராக. அன்று பைக்கை மெதுவாய் ஓட்ட அவர்கள் கற்றுத்தார். பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் தாரும் அப்பா. ஆண்டவரே, என் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மனம் இருக்கு. வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. நெடுங்காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் நினைத்தவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஆண்டவரே, தோத்திரையா, இந்த நாளிலும் கூட வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, ரொம்ப கடன் பாரமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், யார்கிட்ட கேட்பேன் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுது. எப்படியாவது வாழ வழி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், கர்த்தர் சூழ்நிலை மாற்றணும்னு சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. இதில் அப்படி செய்ய போய் அன்பிற்காக சோத்திரம். கவர்மெண்ட் ஜாப் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், சம்பளம் வரணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிற, வீடு விற்கணும், நிலம் விற்கணும், எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, இரக்கத்துக்குள்ளே ஒழித்து வைங்க. ஆண்டவரை, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், சர்ச்சஸ், டினாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற, தாங்குகிற அனைத்து நல்ல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எப்படியாவது அடைக்கலான் கூறி முதியோர்களுக்கு தங்குவதற்கு அநேக நல்ல முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. வேலை செய்வதற்கு பாஸ்டர் மற்றும் நர்சஸ் அழைச்சிட்டு வாருங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குற்றங்கள் குறைகளை மன்னிங்க.
இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசுரம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிறைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.